ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் மைரேக்ஷனை நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டோ மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். ஸோ ஏன் இந்த வீடியோனா நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் நாருட்டோ மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ. ஸோ இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படி வரும். ஆனால் இதுக்கு ஷெட்யூல், அதாவது எவ்ரி வீக் மண்டே அப்படின்னு வரும் சொல்ல முடியாது. ஸோ எனி டைம், ஓகேவா? ஸோ கூட பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் மைரெக்ஸ். 畑かかし孫純武ほら頑張れ頑張れ内葉எப்படி அடிக்கிறாங்க பாரு. பர்ஃபெக்ட் சிங் மக்களே. டோபிராமாவுக்கு உச்சக்கலான்னா பிடிக்காது. அதோட வடிவேல் காமெடியோட சூப்பராகவே இருக்கு. சூப்பரான எடிட் மக்களே. இது என்னன்னா ஜிரையாவும் நாருட்டோவும் இந்த ட்ரைனிங்குக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம காகினிக்கு சொல்ல வேணும், அதோ ஃபாதரும் சண்டு மாட்டா இருப்பாங்க. ஆனால் என்ன தெரியுமா, இதில் ஒரு சிம்மாரும் காபுட்டோவும் தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அதில் அவங்க இது மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, ரொம்ப பாசமாக அந்த மாதிரி இருக்க மாதிரி கழிக்க மாட்டாங்க. என்னென்ன சரி பரவாயில்ல, பட் பரவாயில்ல. மற்ற ரெண்டுலேயும் பரவாயில்ல, சிங்க் ஆகுதுனே. ஸோ பரவாயில்ல, குட். நாருட்டோ கெட்ஸ் மேட், அதாவது நாருட்டோ கோவப்பட்டான்னா குராமா வெளியே இருந்தனே. ஸோ அந்த இதை வச்சு தான் அந்த மீம் முட்டுருக்கு. இதை நம்ம அம்மாட்டம் கவச்சிருக்காங்க. ஸோ நாருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பில் லாஸ்ட் எபிசோட் 70வது எபிசோடில் பார்த்தோன்னா இந்த யமாட்டோ அந்த நாருட்டோ கட்டுப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று ஹைல் ஏதோ ஒன்று வச்சுருப்பாரு. ஸோ அதை காட்டியிருக்காங்க. ஸோ அது பெர்ஃபெக்ட் சிங். யூசே ஐசி ரின் எகெயின், ஐசி ரின்னிகன். இது ஒவிட்டோ அந்த ரின்னை பார்த்தேன்னா நம்ம மாதம் சொல்கிற மாதிரி ரின்னிகன்னு சொல்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான ஒரு மீன் தான். எடிட்டர் நல்லா நோட் பண்ணிங்கப்பா. உசுமாக்கி சிக்னேச்சர் மூவ். வா. ஷாரிங்கான் இஸ் ரெட், ரசேங்கான் இஸ் ப்ளூ, பி மை வேலண்டைன் ஓர் ஐ வில் சிடோரியூ. வா, சூப்பர். இது முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம டோபிராம உச்சியாக்கலான்னு எடுத்த கடுங்கோபம். இதை பார்த்து நான் என்னத்தை சொல்ல. திங்ஸ் வி ஆல் தாட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் நாருட்டோ. ஆங்கு வாசகர். ஆமாம் மக்களே, நான் தமிழ் டப்பில் நாருட்டோவை பார்க்கும்போது என்ன ஆம்பளை வயசு மாதிரியே இருக்குன்னு பார்க்கும்போது தான் கடைசியை பார்த்தா நான் கேர்ள் பாய்ன்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் குரலை யோசிச்சு நானும் அதில் பார்த்தேன், என்னடா அது கண்ணு ரெட்டு இப்போ கக்காசிட கண் மாதிரியே இருக்குன்னு பார்த்தா அவங்க வேறு இது சொல்கிறாங்க கிளான்னாங்க. அப்புறம் ராக்லி வாசர் மைட் காய் சன், அதுனா எனக்கு கேட்கனே தெரியும். அது நான் பார்க்கும்போதே ரெண்டோ, ஆனால் தலைமுடியை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சன் மாதர். இத்தாசி வாட்சும் இல்லை. அதே நான் இல்லைன்னு அவங்க பார்க்கலாம், சைட் கேட்டால் தெரியும். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2மே கிட்டத்தட்ட சிங்க் ஆகும் மக்களே. இதில் யார் ரெஃபரன்ஸ் பண்ணிக்க நீங்கள் சொல்லுங்கள். பென்னி இன்வெஸ்ட் in a poor kid by feeding him ramen every day and he grows up to become Hokage. இந்த மீம் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நாருட்டோ பர்பா சீரீஸில் ஹொக்கா ஆயிருப்பாருதுனே. ஸோ அதனால அவரோட ரொம்ப ராமன் ஷாப்போ ரொம்ப சொக்ஸாக கூட அவரும் இப்போ ரிச் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. price for attaining that power was my life, not yours, Naruto. மீமா பார்த்த நிறைய பேருக்கு ரொம்ப சேடாக இருந்திருக்கும். ஏன்னா நாருட்டோ நாட்டோக்குள்ளே இருக்க சோல்மேட்டான்னு நம்ம குராம டைட் சித்திரிச்சுன்னு சொல்லும்போது நம்ம கவலையாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம ஹீமா வாரி உடம்புல குட்டி 9 இருந்துருக்கு தானே. ஸோ நம்ம மனசு தேத்திப்போம். ப்ரோ எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை ப்ரோ. ஓப்பன் டாக் இதுதான்.
என்னை நீங்கள் அச்சாலும் எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இதான் ஓப்பனாக சொல்லு, வீடியோவில் நான் ஓப்பனாகவே சொல்லு. நான் அதனால தான் சொல்கிறேன்ல, உங்களை தொட்டா யாரும் வரமாட்டாங்கப்பா. உங்களை நான் தொட்டா வேணா உங்களுக்கு படையே வரலாம். உங்ககிட்ட ஆள் பலம், பணபலம், வேற எந்த பலம் வேணாலும் இருக்கலாம். என்கிட்ட எந்த பலமும் இல்லை. ஆமாம், நம்ம நருட்டோவுக்கும் காராவும் கத்துட்டு பேசலனாக்கும் அவன் உடம்புல ஒரு ஜிஞ்சரிக்கான இருக்குன்னு சொல்லிட்டான். அவங்க எல்லாமே ஒத்துக்கி வைப்பாங்க. அப்புறம் சரியா வேணாம். நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தானே அவன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு, நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டாண்ட திரியில பேர் தவளத்தை இப்படி நிமித்திக்கு நான் அப்பயே உன்னை கொண்டிருக்கணும். நான் ஏன் ஆமாம் மக்களே, நானும் நிறைய நோட் பண்ணிக்கேன். நானும் சிப்பிடன்ல நிறைய எபிசோடில் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான் நருட்டோ. எனக்கும் எரிச்சலாம் இருந்தது. கடைசிப்பில் கூட சோறா சோறா சோறான்னு கத்துறான். எனக்கும் எரிச்சலாச்சு. ஏதாவது ரசிங்கான சரி போட்டு அந்த பிள்ளைய காப்பாற்றுறா அப்படின்ட்டு எனக்கும் எரிச்சலாக வச்சு டால் நீங்கள் படுத்து போயிட்டேன். என் மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நான் நம்ம இதோட பார்ட் 2 வீடியோவாக நாங்கள் எப்பயாவது பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா 1K சப்ஸ்கிரைப் அடித்தா நானும் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் நிறைய வீடியோ போடலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.